ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம 5 மினிட்ஸ்லயே ரெடி பண்ணியாச்சு வெஜ் ஃப்ரைட் ரைஸை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ். நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேகியில் இன்ஸ்டன்ட் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நிறைய பிராண்டு பார்த்துருப்போம். மேகியில் இது ஃபஸ்ட் டைமாக போட்டிருக்காங்க இன்ஸ்டன்ட் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸு. நம்ம ஈஸியாக 5 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம். நம்ம பாயில்ட் ரைஸ் வீட்டில் வச்சுருந்தாலே போதும், நம்ம குயிக்காக பண்ணிடலாம். நம்ம வீட்டில் வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் வச்சே சீக்கிரமாக பண்ணிடலாம். இது மேகியில் வந்து இன்ஸ்டன்ட் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ்க்கு இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேக்கெட்டோட காஸ்ட் வந்து 50 ருபீஸ். இதில் 5 சாஷே இருக்கும். இதில் வந்து 5 சாஷே இருக்கும். இதில் நான் இன்னைக்கு ஒரு பேக்கெட் வச்சு செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து நான் 450 கிராம் வந்து பாஸ்மதி ரைஸ், பாயில் பண்ண ரைஸ் எடுத்திருக்கேன். நான் வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசிக்காக வீட்டில் யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒரு கப்பு தான் எடுத்திருக்கேன். கோஸ் வந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயத்தை வந்து நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு கேரட் எடுத்து நான் கியூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் 50 கிராம் வந்து பச்சை பட்டாணியை பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 5 பீன்ஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். வாங்க நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ஃபுல்லாக குக் ஆகிருக்க தேவையில்லை. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நேரம் வதக்கி நம்ம சாஃப்டாக்க தேவையில்லை வெஜிடபிள்ஸை. இப்போ அடுத்தது வந்து நான் கேரட் சேர்த்துக்கிறேன். எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம ஈவனாக கட் பண்ணோம்னா வந்து எல்லாமே வந்து ஈவனாக குக் ஆகும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். இது வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சே பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது நான் கோஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்தது பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம பட்டாணியை வேக வச்சதுனால நான் இப்ப சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைம்ல நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும். ஈவினிங்கில் பசங்களுக்கு இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பசங்க முதல்ல ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்த உடனே நூடுல்ஸ் தான் கேட்பாங்க. ஆனால் இந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம மதியானம் வடித்த சாதம் இருந்தாலே போதும், நம்ம இதை குயிக்காக ரெடி பண்ணிடலாம். சூப்பரான ஃப்ளேவர் வருது எனக்கு. கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம இதில் வேற எந்த மசாலாவுமே ஆட் பண்ண தேவையில்ல. சால்ட் எல்லாமே அதிலே இருக்கும். நம்ம வெஜிடபிளை போட்டு ரைஸை போட்டு மசாலாவை ஆட் பண்ண வேண்டியது தான். நமக்கு குயிக்காக ரெடி ஆகிடும் ஃப்ரைட் ரைஸு. வாங்க நம்ம இதை அப்படியே வந்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மேகி ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் சூப்பராக வந்திருக்கு. இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது இதில் இருக்கிற அளவு பிரகாரமே நம்ம போட்டாலே போதும், அவ்வளோ சூப்பராக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 450 கிராம் ரைஸ் தான் அவங்க ஒரு பேக்கெட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சாஷேக்கு வந்து 450 கிராம் ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த அளவுக்கு தான் நீங்கள் போடணும். அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த பர்ஃபெக்டான டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதிகமாக நீங்கள் ரைஸ் போட்டுட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. 450 கிராம் வந்து கரெக்டாக ரைஸ் நீங்கள் போடணும். அதே மாதிரி வெஜிடபிள்ஸும் ஒரு கப் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கெலாம் இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூப்பரான ஃப்ளேவர் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேகி இன்ஸ்டன்ட் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தால் மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.